இல்லை நேச்சுரலாகவே என்னன்னு சார், கேப்டன் சார் வந்து எப்பவுமே வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன் அதை, அதாவது மனசில் பட்ட விஷயத்த அப்படியே கன்வே பண்ணிவிடுவார், அதில் ஒளிவு முறை வச்சுக்க மாட்டார். அவர் எனக்கு தெரிஞ்ச வந்து நான் ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவரை சந்தித்தப்போ அப்போ ஏதோ ஒரு சலசலப்பு, ஒரே கூட்டமாக வந்து எல்லாத்தையும் வெட்டிட்டு இருந்தார். நான் அப்படி போனேன்னா சார் உங்கள்கிட்ட இருக்கேன் என்ன அப்படின்னாரு. அதாவது இங்கே இருக்கிற கோவம் இங்கே அப்படி திரும்பிச்சு, அந்த இடத்துல இருங்க நான் அப்படி மறைச்சு பேசுகிறேன். நானும் இல்லை சார் கேள்வி, சரி கேளுங்க அப்படின்னாரு. அந்த ஒரு செகண்ட் இருக்குல்ல, அந்த ஒரு செகண்டு கூட அவர் நினச்சிருந்தா ஒரு போர்வையில் வாழலாம். நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு, அங்கே சில அரசியல் அமைப்புகள்லேருந்து எல்லோரும் வந்திருக்காங்க. அப்படி வந்திருக்கும்போது டக்குன்னு இப்படி திரும்பி பார்க்கும்போது உங்கள்கிட்ட இருங்க தம்பி கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசுன்னு சிரித்து கூட பேசியிருக்கலாம். எனக்கு இன்னமும் அந்த அவர் திருமணதும் பேசணும் எனக்கு அப்படி ஞாபகம் இருக்கும் சார். அவர் வந்து அப்படியே ரியலாக இருப்பார் சார். அந்த ரியாலிட்டி வந்து நீங்கள் சொல்லும்போது ஒரு நேர்மை, அதான் சொன்னாங்க நேர்மையாக ஒரு விஷயம். மம்முட்டி சார் இருக்கார், அவர்கிட்ட நம்ம பூசி மொழிக்கு பேசணும், அதெல்லாம் இது வந்து நல்லா இருக்குங்கிறதுனால தான் சொல்கிறீங்க. ஆனந்தராஜ்கிட்டையும் சொன்னதா தான், இப்போ மம்முட்டி சார்கிட்ட சொன்னதா தான். அதே போல் சார் விஜயகாந்த் சார் சில டைலாக்கு பேச வேணாம் பாரு, நான் கம்பல் பண்ணி பேசுவோம், எடுத்துக்குவோம்னா பேனாட்டி கட் பண்ணிக்குவோம்னா பயந்துட்டு இல்லை, யாருக்கும் பயந்துட்டு அந்த டைலாக் பேச மாட்டேங்க பாரு. தேவையில்லாமல் அவங்கள புண்படுத்தணுமா? அப்படி என்ன டைலாக் உங்கள்கிட்ட வேணாம்னு சொல்லியிருக்கேன்? அம்மா ஜெயலலிதா மாட்டாக்கு, கலைஞர் அட்டாக்கு, ஜெயலலிதா அட்டாக்கு இருக்குது. ஏழை ஜாதி படம்ல ஒரு சீன் வந்து எம்பி போகும் ஜெயபிரதா, ஏன்னா அது கேட்கணும்னு நினச்சேன். இப்போ நீங்கள் வந்து டைலாக் ரைட்டராக வந்து எனக்கு ஃபஸ்ட்டு இப்போ ஏழை ஜாதிக்கு முன்னாடி அதை கேட்டுருந்தேன். டேரக்டர் ஆனது எந்த படம் ஃபஸ்ட்டு? பாட்டுக்கு ஒரு தலைவன். பாட்டுக்கு ஒரு தலைவன். ஏன்னா பூந்தோட்ட காவல், அது பாட்டுக்கு ஒரு தலைவன் வந்து கலைப்புலி இல்லை ராவுத்தர் இவங்க தான் ப்ரொடக்ஷன், இவங்க ப்ரொடக்ஷன் தான், ராவுத்தர் ப்ரொடக்ஷன். இவங்க வாக்கு கொடுத்த மாதிரியே என்னை வந்து டேரக்டர் ஆகிட்டாங்க. பூந்தோட்ட காவல்கன்னு வந்துச்சு சார். வந்ததுமே அந்த படம் அருமையாக போச்சு, பிரமாதமான ரிசல்ட்டு, ஸ்கிரிப்டுக்கு நல்ல பேர். கலைமணி சார் அவர் பெரிய ரைட்டர், கலைமணி சார் பெரிய ப்ரொடியூசர், சக்ஸஸ்ஃபுல் ரைட்டர். அவர் ஒரு தேட்டரில் பார்த்துருக்காரு ப்ரொஜெக்ஷன், வெளியே வந்திருக்காரு, லியாக்கத் அலி கான் எங்கேன்னு இருக்காரு சார். அவர் அந்த தேட்டரில் குட்லுக்கில் பார்த்துட்ருக்கார். அவர் என்னை ஜெயிச்சிட்டாரு, என்னை பாம்புக்கிற ரூம் நம்பரு சொல்லி வந்து பார்க்க சொல்லுன்ட்டார். ஏன்னா அப்போ செல்லலாம் இல்லை, மொபைல்லாம் இல்லை. நான் வந்த பிறகு சொல்கிறாங்க கலைமணி சார் இந்த ரூமுக்கு வர சொல்கிறாங்க. நான் போனேன், அப்படி எந்திரிச்சார். அவர் ரொம்ப எளிமையானவர், எல்லாத்தையும் ஈஸியாக பாராட்டக்கூடிய, கையை பிடிச்சார். என்னை ஜெயிச்சிட்டிங்க இல்லையா கத்தில். நான் சொன்னேன், அண்ணே நீங்கள் இது போல் எத்தனை இட்டு கொடுத்துருக்கீங்க வச்சுருக்கீங்க, அந்த படத்தெல்லாம் பார்த்து நாங்கள் நேசித்தவங்க ரசித்தவங்க, நீங்கள் எப்படி சொல்கிறீங்களேன்னா ஒரு ஆக்ஷன் படத்தில் இப்படி சென்டிமெண்ட்டு என்னால் வைக்க முடியாது. நான் சென்டிமெண்ட் படம் பண்ணுவேன், ஒரு ஆக்ஷன் படத்தில் இவ்வளோ ஹார்ட் டச் விஷயங்கள்லாம் வைக்க முடியாது. எவரெஸ்ட் ஃபிலிம்ஸில் நீங்கள் டைரக்ட் பண்ணுறீங்க, நாளை காலையில் வந்து அட்வான்ஸ் வாங்கிக்கிறீங்க, உங்கள் கதையை நீங்களே பண்ணுங்கட்டார். நான் இதை வந்து மகிழ்ச்சியோடு சொன்னேன். இல்லை நம்ம கம்பெனி தான் நீங்கள் பண்ணணும், உங்களை நாங்கள் தான் ஆக்கணும்ட்டாங்க. மணியையர் அவங்க கூப்பிட்டு விட்டாங்க. இப்படி சில கம்பெனி வந்துச்சு, அப்போல்லாம் ஒத்துக்காமல் நீங்கள் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு பாட்டுக்கு ஒரு ராவுத்தர் ஒரு லைன் சொன்னார். எப்படி பூந்த கேட்டார் ஒரு லைன் சொன்னாரோ, ஏன்னா அவர் வந்து வேறு எங்கேயுமே சொல்லிக்கல. ஏன் நான் பண்ணும்போது மட்டும் உரிமையோடு வந்து அதை கதை இப்ராஹிம் ராவுத்தர் அப்படின்ட்டு வரணுங்கிற ஒரு சந்தோஷத்தில் நான் வந்து நானும் வித்தியாசமாக நினைக்கிறது இல்லையா, அதை கதை பண்ணோம். பாட்டுக்கு ஒரு தலைவன். இந்த பாட்டுக்கு ஒரு தலைவன் வந்து எப்படின்னா முத ரேவதிட்டு தான் ஹீரோயினை கதை சொன்னது. ஃபீவரோடு அந்த கதை கேட்டாங்க. கதை கேட்டு ரொம்ப பிடிச்சி போச்சு, நடிக்கிறேன்ட்டாங்க. அப்போ ரேவதிக்கு நல்ல ஒரு இமேஜ் இருக்குது. 89 கிழக்கு வாசல் அந்த டைம் அதெல்லாம். ஆமாம், லவ் சப்ஜெக்ட் அது. பாட்டுக்கு ஒரு தலைவன். ஆமாம், நல்ல இமேஜ் இருக்குது. இங்கே வந்து சொன்னதுமே இளையராஜாவோட கதை சொல்கிறேன் டேய் அப்படின்ட்டு ஒரு ராகுருத்தருக்கு படம் எடுத்து கொடுத்தாரு. வச்சுக்கடா இப்படி அப்படின்ட்டு கொடுத்தாரு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அதில் ஒரு சின்ன பிரச்சனை. இவர் பீட்டர் அல்போன்ஸுக்கு ஒரு படம் பண்ணுறது இருந்தார், பீட்டர் செல்வகுமார், ராபர்ட் ராசர் டைரக்ஷனில் விஜயகாந்த் கால் ஷீட் கொடுத்துருக்காரு. ஒரு சின்ன பிரச்சனைலாம் அந்த படம் ட்ராப் ஆச்சு. ஓகே. அப்போ இந்த கால் ஷீட் அப்படி இருக்கு இல்லையா, அது வேஸ்ட் பண்ணக்கூடாதுட்டு
என்னையை கூப்பிட்டு பாட்டுக்கு தலைவனை உடனே ஆரம்பிங்கன்றான். ஓ, அப்போ டே வேஸ்ட் பண்ண மாட்டாங்க அந்த படம் ட்ராப்னா, அந்த டே எல்லாம் இருக்கு. ஆமாம், இப்போ ஸ்கிரிப்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும். ஆர்டிஸ்டும் டேட்லாம் வந்து தள்ளி வாங்கியிருக்கோம். போகிறேன் திருப்பி ரேவதிட்ட, இல்லை மணிரத்னம் சார் படம் இருக்குது, அந்த டேட்டு தான் கொடுக்குறேன். 89, 90 அஞ்சலி. ஆமாம், எது அவங்க ஆமாம் மணிரத்னம் அஞ்சலி போயிட்டாங்க. அதனால் வந்து அவங்க எப்போ வேணாலும் கூப்பிடுவாங்க. கரெக்டு. நீங்கள் மாட்டிக்க வேணான்றாங்க. இப்போ வந்தாச்சு யாரை போடுறது, இது நம்மால் படம் வந்திருக்கு. ராவுத்தர் சொல்கிறார் வந்து சோபனா போடலான்றாரு. ஒரு கேரக்டருக்கு தகுந்த ஆர்டிஸ்ட் இல்லைன்னாவே அது கொஞ்சம் வீக்குங்கிறது வந்து நான் உணர்ந்த படம் 2 இல்லை 2 3. அதில் ஒன்று வந்து சோபனா. ஏன்னா அதில் பண்ண கேரக்டரு ஒரு பச்சையாக சொல்லணும்னா இதுக்கு அலையிற மாதிரி கேரக்டர் மாதிரி இருக்கும். ஆம்பளைக்கு அலையிற மாதிரி அப்படி தான் வந்து அதோட கான்செப்டே இருக்கும். ஆமாம் ஆமாம். இது நம்மால் சொல்றீங்க. எது நம்மால். ஆமாம், இதை வந்து இது வேணான்னு சொல்கிறேன் நான் ராவுத்தர்கிட்ட. ஆனால் இந்த கேரக்டருக்கு சாப்பிட்டா அழகா அப்படி வந்து போகணுன்னா, அண்ணே நல்லா படம் ஓடுது அப்படின்னாரு. வேறு வழி இல்லை, ஷூட்டிங் ஆரம்பித்தான்னு போட்டாச்சு. போட்டு வில்லேஜில் போய் படம் ஒரு 16 நாளில் 10,000 அடி எடிட்டர் லெங்க் எடுத்து வர்றேன். 16 நாளில் ஒரு படம் வந்து ராங் கேஸ்டிங்கில் ஒரு சின்ன மிஸ்டேக்கில் மேபி, அதாவது என்னன்னா அந்த ஆர்டிஸ்ட் மேலே தப்பு சொல்ல முடியாது, அந்த கேரக்டர் அவங்க பண்ண முடியாது, அதுதான் காரணம். பண்ண முடியாதுன்ட்டு மட்டும் இல்லை சார், பண்ணால் ஏற்றுக்க மாட்டாங்கிறீங்க. அதை நம்ம கரெக்டாக இருக்காது. அதான் அந்த நமக்கு அந்த உணர்வு வராது. நீங்கள் எதை நினைச்சு அந்த கதை எழுதினீங்களோ அந்த உணர்வு வராது. ஆமாம், உங்களுக்கு பொருந்தாத சட்டையாக போட்டால் அவங்கள பார்க்க லுக்கு இருக்குமா? உங்களுக்கு கரெக்டான சட்டை போட்டால் தான் அழகாக இருப்பீங்க. இல்லை, இது ஏன் இது வந்து எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப ஏன்னா இந்த படத்தை வந்து நான் தாம்பரத்தில் வித்யா தேட்டரில் பார்த்தேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் 89 ஃபேமிலியோட போய் படம் பார்க்குறோம், பால்கனியில் உட்காந்து பார்க்குறேன் இந்த படம். அப்போ வந்து எங்கள் அம்மா அப்போ சொல்லுவாங்க, அப்போ அம்மா அப்பா ஜட்ஜ்மெண்ட் தான். இப்போ இந்த படத்தை வந்து அவங்களுக்கும் சோபனா அந்த கேரக்டர் பண்ணது பிடிக்கல. ஆனால் பாட்டெல்லாம் சூப்பர் பாட்டு. நான் இன்றைக்கும் வந்து மனோஜ் சாரை பார்த்தோன்னா நினைத்தது யாரோ சாங் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த பூவான எட்ட தொட்டுன்னு நினைக்கிறேன், பூவான எட்ட தொட்டு தான் நினைக்கிறேன், அதுவா இல்லை, எல்லோருடைய வாழ்க்கையிலையும் பொம்பளை உண்டு, அதுவும் சூப்பர் பாட்டு. நினைத்தது யாரோ எல்லோரையும் வாழ்க்கையிலும் பொம்பளை உண்டு, இது வந்து இந்த 2 பாட்டும் வந்து இது. அதே மாதிரி பாட்டு நிறைய, பாட்டுக்கு ஒரு தலைவன் வந்து பாட்டு நிறைய 9 பாட்டு கிட்ட 9 இடத்துல வரும் பாட்டு. அது ஆக்சுவலாக அது இளையராஜா கூட நான் ஆர்கியூ பண்ணேன். என்னண்ணே இப்போ ராஜாவுக்குலாம் நல்ல சாங் போட்டு எனக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்களே அப்படின்னு. உங்கள் ஓன் ப்ரொடக்ஷனில் நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்க. ஏன்னா அவர் ஆரம்பத்துலேருந்தே அவர் ஒரு தம்பி மாதிரி நேசிக்க ஆரம்பித்தார். ஏன்னா அவர் ஊர் பண்ண போகிறோம், அதுலேருந்து பக்கத்தில் தான் எங்கள் ஊர். கரெக்டு. முதல் கதை சொல்ல போனேன், பூந்தோட்ட கதையே சொல்ல போனேன். சொல்லு கதையை சொல்லுனாரு. அண்ணே நானும் கம்பம்னே. கம்பமாடா நீ அப்படின்ட்டு அது 2 நிமிஷம் ஓடிச்சு. சரி கதையை சொல்லு. ஆனால் நீங்கள் அண்ணன் பாவலர் வரதராஜன் எங்களோட கச்சேரிக்கு வரும்போதெல்லாம் ஒரு கச்சேரி நான் விட மாட்டேனே. அப்படியாடா, அவ்வளோ விரும்பி பார்ப்பியா? சரி கதையை சொல்லுண்டார். அண்ணே அப்போ அதுலலாம் அப்போல்லாம் நீங்கள் சின்ன வயசுனே அப்படின்ட்டுலாம் போட்டுட்டு கதையை சொல்கிறேன் அப்படி. அப்போ உருவானது கங்கையமரன் இளையராஜாரனும். நம்ம ஊர் பக்கம் சின்ன வயசுலேருந்து நம்ம நேசிருக்கான் அப்படிங்கும்போது அப்படி அண்ணன் தம்பி உறவு மாதிரி அப்படி ஆயிடுச்சு. இந்த சோபனா போட்டாச்சு. சோபனா போட்டதும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதில் சார் சில நேரங்களில் அவர் ராவுத்தர் வந்து எடுக்கிற முடிவுகள் 90% பெர்ஃபெக்டாக இருக்கும். பெர்ஃபெக்டாக இது நல்லாயிருக்கும், இது நல்லாயிருக்கும், அதுன்னா பெர்ஃபெக்டாக இருக்கும். சில நேரங்களில் சில பேர் சேர்ந்து நல்ல விஷயத்த கூட மாறலாம், ஹியூமன் எரர் விட்டுரும். ஆமாம், பாட்டுக்கு ஒரு தலைவன் வந்து எடுத்து வந்தாச்சு. காமெடி ஃபிலிம் அது விஜயகாந்த் காமெடி வராதுனாங்க. அதை விஜயகாந்த் ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருப்பார், எனக்கு காமெடியை நடிக்க தெரியாதுன்னாங்க. என் ஆருயிர் நண்பர் இளம் புயல் லியாக்கத் அலி கான் என்னை முதல் நடிக்க வச்சார்பார். அவர் ஆருயிர் நண்பர்னு சொன்னதே வாழ்க்கையில் 2 பேர், இப்ராஹிம் ராவுத்தர் என்னையும் தான் சொல்லியிருக்கேன். சூப்பர், அதுதான் எனக்கு ஒரு பெருமை. இப்போ அந்த படம் காமெடியாக எடுக்க வச்சு இங்கே பார்த்தது இதே பிரச்சனை வந்துச்சு. சில பேர் இது ரிச்சா இல்லை,
ஏன்னா இந்த பிஸ்னஸுக்கு தகுந்த ரிச்சாக இல்லை, வெறும் வில்லேஜ் சப்ஜெக்ட் மாதிரி இருக்குது. அதனால் வந்து ஓப்பனிங் ஃபைட் வைக்கணும், எண்டில் வந்து கிளைமேக்ஸில் வேறு மாதிரி ஃபைட் வைக்கணும். ஆக அந்த கதையோட அழகை அப்படி கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. ஏற்கனவே ரேவதி இல்லைங்கும் போது கொஞ்சம் குறைஞ்சது. இந்த இதை மாதிரி ஃபைட்டு அதெல்லாம் அதில் ஒரு சீன் சார், அதை படத்தில் வைக்கலை. ஒரு ஃபாரினர்ஸ் வந்தாங்க, டப்பிங் அதை டப் பண்ணியிருக்கேன், லாங்குவேஜ் புரியாமே அவ்வளோ சிரித்தாங்க சார். லாங்குவேஜ் புரியாமல் விஜயகாந்தும் செந்தில் நடித்த சீனு. விஜயகாந்தும் செந்திலும் தோட்டத்துக்கு காவலுக்கு போவாங்க நைட்டு. போனது மேனேஜர் எட்டி பார்ப்பாரு நம்பியார், அவர் சன்னு தான் அவர். போன பிறகு இல்லை, ஒரு ட்ராயர்லேருந்து ஒரு பாட்டில் எடுப்பார், பிராந்தி பாட்டில் வச்சு ஒரு கிளாஸ் எடுத்து ஊற்றும் போது அவங்க திரும்பி வந்துடுவாங்க, டார்ச் லைட்டை மறந்துட்டு போகிறேன்ட்டு. பார்த்ததுமே விஜயகாந்த் இப்போ செந்தில் அப்படின்றவர், செந்தில் தெரியும், அவருக்கு இன்னோசன்ட் கேரக்டரு. இது என்னப்பா அது அண்ணே, பிராந்தினே அப்படின்றவர் செந்தில். பிராந்தியெல்லாம் குடிக்கிறீங்களா கேட்கறதுக்கு ஆள்னு நினச்சிங்களா, அம்மா சொல்லி வைமா அதை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடமான்னா, டேய் இது இருமல் மருந்துதான் பார் நம்பியார் சாமி, இருமல் மருந்தா அப்போ சாப்பிடுங்க அப்படி பாருங்க. இப்போ வந்து செந்தில் பிராந்தி மாதிரி அவர் இருமல் மருந்துறான்னு சொல்லிட்டு லொக்கலுக்குன்னு இரும்புவார். இருமலா இப்போ சாப்பிட்றீங்க மருந்து, இருமலுக்கு நியாயம் சாப்பிடுங்க. சாப்பிடுங்கும்போது செந்தில் பார்த்துக்கிட்டே இருப்பார். செந்தில்ல பாரு என்னடா பாரு விஜயகாந்த், எனக்கும் இருமல்ல அப்படிம்பார். அப்பா அவனுக்கு இருப்பா, அவனுக்கு கொஞ்சம் மருந்து கொடுக்கும்ப்பா அப்படிம்பார். அவனுக்கு நம்பியார் சாமி முறைச்சிக்கிட்டே பேக்கு ஊற்றி கொடுத்துருவாரா. குடிச்சு போட்டு செந்தில்ல முன்னே இருப்பார், ரொம்ப இருமல்ல மருந்து ஜாஸ்தியாக வாங்கி கொடுக்கணேப்பார். உடனே வேறு வழி இல்லாமல் கொடுத்துருவாரா. இதை பார்த்துக்கிட்டது கேஆர் விஜய் அம்மா, அந்தம்மா இருமும்ல, அப்பா அம்மாவுக்கும் இருமலுப்பா அப்படிப்பாரா. சாப்பிடலாக்கல மறைஞ்சிருவார். இது சீனு டயலாக்கே புரியாமல் அந்த ரியாக்ஷன்ஸ் அவங்க ஒருத்தவங்க நடித்தவங்களை பார்த்துட்டு அந்த ஃபாரினர்ஸ் வந்து சிரிக்கிறாங்க, பயங்கரமாக என்ஜாய் பண்ணி அந்த அளவுக்கு அவங்க மேட்ரு கண்டென்ட் புரிஞ்சுக்கிடுச்சு. ரெண்டாவது பெர்ஃபார்மன்ஸு. இந்த சீனை நம்ம சில மக்கள் வந்து ராவுத்தர்கிட்ட போய் வேணாட்டாங்க. நானும் ரசித்த சீன். அதுக்கு என்ன காரணம் சொல்லிட்டாங்கன்னா, அவர் நம்பியாருக்கு அந்த ஊரில் கௌரவமான மனிதர், ஒரு பெரிய மனிதர், அவரெல்லாம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற மாதிரி காட்டலாமான்னு. இப்போ நான் சொன்னேன், எங்கள் பெரிய மனுஷன்லாம் வெளியே தானேங்க, வீட்டுக்குள்ளே வந்து அது எல்லாம் நடக்கிறது தானே, ஒரு நல்ல சீனை இழக்கிறீங்க அப்படின்னாச்சு, தூக்கியாச்சு. இப்படி சில விஷயங்கள்லாம் நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல. ஆனால் ஒரு சில விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கும் சமயத்தில். எங்கள் அண்ணன் கூட பிறந்த அண்ணன் சொல்லுவார், நீ எழுதுகிற படத்துலலாம் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேங்கிற, நீ டைரக்ட் பண்ணுற படத்துலலாம் காம்ப்ரமைஸ் ஆகிடுற. இப்போ வந்து அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா இந்த ஏழை ஜாதிவே சொல்லலாம். அது ஜெயபிரதா முதல்ல ஹீரோயின் இல்லை, 2 ஹீரோயின் சப்ஜெக்ட், பானுப்பிரியா கஸ்தூரி. பானுப்பிரியாவுக்கு கதை சொல்லியாச்சு, அட்வான்ஸ் கொடுக்கல சொல்லியாச்சு. கஸ்தூரிக்கு கதை சொல்ல போகிறேன். அப்போ தான் அந்த ஆத்தாவுன் கோயிலில் ஒரு படம் வந்து புதுசாக வந்திருக்கு, அதுவும் 89 ராவுத்தர் கஸ்தூரி போடலான்னு போகிறேன். அவங்க அம்மா லாயர்னு நினைக்கிறேன். இது படித்த பொண்ணு வந்தது, வாங்க சார் வணக்கம் சார் சொல்லிட்டு ஒரு மேட்ரு சொல்லிச்சு. சார் உங்கள் படங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் சார் அப்படின்ட்டு. நான் வந்து ஃபார்மாலிட்டிக்கு சொல்லுறது பார்த்தா என் பட டைலாக்லாம் சொல்லுது, பாலிடிக்ஸ் டைலாக். அப்போவே அதுக்கு டேஸ்ட் இருந்துருக்கு. கஸ்தூரி வேற பயங்கர படித்த ஸ்காலர். ஆமாம் ஆமாம், டைலாக்லாம் சொல்லிச்சா அது பக்கா வேற. பரவாயில்லையம்மா அப்படி சொல்லிட்டு, இப்போ நீங்கள் இப்படி எழுதி இப்படிலாம் நான் மறக்கிறேன் சார் சொல்லிட்டு, உங்கள் டைலாக்கை பேசுகிறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்குது சார். எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த கேரக்டர் வந்து வாய் பேசாத கேரக்டர், கதையை சொல்ல போயிருக்கேன். வாய் பேசாத கேரக்டருக்கு கதை சொல்ல போகிறேன். அது வந்து உங்கள் டைலாக் பேசுகிற ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. என்ன சார் ஒன்றுமே சொல்லாமல் இருக்கீங்க? அம்மா தப்பாக நினச்சிக்காதம்மா, இந்த கேரக்டர் கொஞ்சம் வாய் பேசாத கேரக்டரு, மூஞ்சி ஒரு மாதிரி ஆச்சு. பட் விஜயகாந்துக்கு நீங்கள் தான் ஜோடி, நீங்கள் தான் ஹீரோயின், பானுப்பிரியா வேறு கேரக்டரு. நான் கதை சொல்கிறேன் கேளுங்க, பேசி வாங்குகிற பேரை விட பேசாமல் வாங்க முடியுமான்னு பாருங்க அப்படின்னு.
சொல்லுங்கள் சார்னு. சொன்னதுமே பண்ணுறேன் சார் அப்படின்னு. 2 ஹீரோயின் சப்ஜெக்ட்டு. தினத்தந்திக்கு வந்து அப்போ விஜயகாந்தை மட்டும் போட்டு டிசைன் போட்டு பூஜைக்கு இது பேப்பரில் நாளைக்கு வர்றது கொடுத்து விட்டாச்சு. இதை படம் ப்ரொடியூசர் வந்து கர்நாடகா காங்கிரஸ் அமைச்சர் என்னை கூப்பிட்றாரு. உன் படம் ஹீரோயின் யார் தெரியுமான்றார் ஈவினிங். மறுநாள் வந்து யார்? ஜெயபிரதாண்டார். நான் சொல்கிறேன் பானுப்பிரியா கஸ்தூரி. இல்லை, ஜெயபிரதாண்டார். சார் ஜெயபிரதா நம்ம கருத்துக்கு எப்படி சார் ஒத்து வரோன்னு? இல்லை ஜெயபிரதா சார் 2 ஹீரோயின் சப்ஜெக்ட் சார், 2 பேரும் கதை சொல்லியாச்சு சார். இது எப்படி சார் ஒரு எந்த கேரக்டருக்கு ஜெயபிரதா போடுங்க, நீ வேறு எதாவது பண்ணும் அப்படின்றாரு. எனக்குண்டா அப்செட் ஆகிட்டு. பெங்களூரில் அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. ஏதோ ஒரு வகையில் ஃபேமிலி ஃப்ரெண்டு பொறுக்க இல்லை அது நீங்கள் சொன்ன இது. அதாவது ப்ரொடியூசர்ஸ் கூப்பிட்டு ஹாப்பியாரே உன் கதைக்கு உன் படத்துக்கு யார் தெரியுமா ஹீரோயின் தெரியுமே, பானுப்பிரியா. நான் அதை நினச்சி பார்க்குறேன். பானுப்பிரியா கஸ்தூரி, ஜெயபிரதா போட்டா தந்தியில் வந்து ஜெயபிரதா படம் ஒட்டி டிசைன் போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. என்கிட்ட கேட்காம சார் என்ன சார் ஒரு டைரக்டராக ஒரு வார்த்தை கலந்துக்காம நான் ராவுத்தட்டையும் விஜயகாந்தையும் பேசிட்டு ஓகே சொல்லிட்டாங்களே, அப்புறம் வந்து யாரை கேட்கணும் அப்படின்ட்டாரு. நான் பார்த்தேன் அங்கேருந்து கிளம்புறேன் ராஜாபாதர் ஸ்ட்ரீட்டுக்கு. ராவுத்தட் வந்து ஆனால் என்னென்ன இது ஜெயபிரதா வந்து ஏற்கனவே ஜெயபிரதா வந்து இவருக்கு ஜோடின்ட்டு 2 ஹீரோயின் சப்ஜெக்ட் அப்படின்லாம் வார்த்தை வரல. அண்ணே விஜயகாந்துக்கு ஜெயபிரதா சூப்பராக இருக்குன்னு நீங்கள் தானே சொன்னீங்கன்னாரு. நான் எங்கே சொன்னேன் அப்படின்னார். கலைமணி சார் முந்தி ஒரு படம் எடுக்கிறதாண்டார், அக்கா புருஷன்னு. அதில் 4 அக்கா ஓகே அதில் 4 அக்கா தங்கச்சிய மூத்ததுக்கே வயசாகி இருக்கும், கல்யாணம் ஆகிருக்காது மூத்த அக்காவுக்கு. அது கீழே 3 சிஸ்டர் இருக்கும். ஹீரோ வந்து மூத்த அக்காவை கல்யாணம் பண்ணுவார். அவர் முயற்சி பண்ணி இந்த 3 பேத்துக்கும் திருமணம் பண்ணி வைப்பார். லாஸ்ட்டில் அவர் இறந்ததுமே இந்த 4 பேரும் தூக்குவாங்க. இப்படி சப்ஜெக்டு. நீங்கள் அப்போ சொன்னதுக்கு ஜெயபிரதா சூப்பராக இருக்குன்னு, அந்த கேரக்டருக்கு அது சூப்பராக இருக்குன்னு சொன்னேன்னே. வயசாகியும் கல்யாணம் ஆகாமல் இருக்குது, அதை ஹீரோ கல்யாணம் பண்ணான்னு சொன்னேன். இந்த படத்துக்காக நான் பொருத்தமாக இருக்குன்னு சொன்னேன். வேறு வழி இல்லை, சொல்லியாச்சு அவர்கிட்ட. அவர் அட்வான்ஸ் கொடுத்துட்டாருந்தாரு. அதுக்கப்புறம் போய் பாம்குரோவில் பருவம் போட்டு டிஸ்கஷன். கதையை மாற்றாங்க சார். ஒரு ஹீரோயினை மாற்றி எம்பியாக மாற்றி வயசுக்கு தகுந்த மாதிரி எம்பியாக மாற்றி போட்டாச்சு. போட்ட உடனே நான் சில சொந்தக்காரன் வீட்டுக்கு போகும்போது இன்னும் ஜெயபிரதாவை போட்டிருக்கீங்க, விஜயகாந்தை விட வயசானதில்லை இப்படிலாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. விஜயகாந்த் இப்போ வந்து ஒரு ஜெயபிரதா எப்போ வந்ததுன்னாரு. சரி இதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கல. காசி தியேட்டரில் படம் பார்க்க உட்காந்துருக்கேன். ரிலீஸில் உட்காந்தா ஒரு ஃபஸ்ட் ரீல் பூரா பின்றான் கைதட்டல் விசில். செகண்ட் ரீல் ஜெயபிரதா என்ட்ரி ஆகுது. தயவுசெய்து ஜெயபிரதா பார்த்துக்கிட்டு தான் மன்னிச்சுக்கணும். அப்பத்தான்னு கத்துறான் கீழே இருந்து. இப்படி உட்காந்து அப்படி சரிஞ்சிட்டேன். அப்போ ஒரு ஆர்டிஸ்ட் ஒரே கமெண்ட்ல ஆமாம் சார். அப்புறம் என்ன சீன் நல்ல சீன் வந்தாலுமே அந்த கண்ணோட்டம் ஆடியன்ஸ் கண்ணோட்டம் என்ன இருக்கும்? அந்த நேரத்தில் ஒரு ஹீரோயினை கூட ஆக்கியிருந்தா அந்த கதை கேட்டிருக்காது. குஷ்பு போட்டிருக்கணும், சுகன்யா போட்டு அப்படியாவது போட்டிருந்தா கூட நல்லா கண்டிப்பா ஓகே வச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அது கைதட்டல் அது இது அதெல்லாம் சிசில் நடக்குது. பட் வந்து அந்த ஜெயபிரதா பார்க்கும்போது என்கிட்ட வந்து வெளியே வந்து பசங்க விஜயகாந்த் ரசிகன் மட்டும் கட்டி பிடிச்சான்னு இது பண்ணான்னு, நீ ஆனால் ஜெயபிரதாவுக்கு பதில் வேறு யாரையும் போட்டிருக்கணுன்னே அப்படின்னானுங்க. சரி வந்துட்டேன் ஆஃபீஸுக்கு. வந்தால் சாப்பிட மனசு இல்லாமல் உட்காந்துருக்கேன். என் அசிஸ்டன்ட் வந்து அலங்கார் தியேட்டருக்கு போயிருக்கானுங்க ரிசல்ட்டு பார்க்க. அந்த 3 பேர் வந்தானுங்க. 3 பேரும் அமைதியாக வந்தானுங்க. என்ன சாப்பிட்டியா, பசியா, பேசலாம் வாடி இருக்கு சார். காசி தியேட்டரில் ஏதாவது ஜெயபிரதா பார்த்து சத்தம் போட்டாங்களா சார்? ஏன் இல்லை அலங்கார் தியேட்டரில் சத்தம் போட்டாங்க. என்ன சத்தம் போட்டாங்க? ஜெயபிரதா என்ட்ரி ஆனதுமே கிளவின்னு சத்தம் போட்டாங்க. அப்போ வந்து ஒரு கேரக்டருக்கு
ஆர்டிஸ்ட்டும் எவ்வளவு முக்கியங்கிறது வந்து நான் அதுலேயும் உணர்ந்தேன். ஆனால் உங்கள் 2 படத்துலையும் ஃபஸ்ட்டு 2 படத்தில் நீங்கள் டைரக்ட் பண்ண படத்துலையும் ஹீரோயினால தான் உங்களுக்கு பெரியது. அதாவது அந்த கேரக்டருக்கு அவங்க ஒத்து வரல, அது மிஸ் ஆயிடுச்சு. அதான் மேட்டர். சரி, அழகுங்கிறது இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, நம்பியார் சாமி போலீஸ் ஆட்சியர் உட்காரும்போது ஒரு அழகு இருக்கு. ஆமாம், அதை மாதிரி ஆள் பாதி ஆடை பாதிக்கு பிறகு ஆர்டிஸ்ட் பாதி சார். இப்போ நான் எழுதுனதை சொல்கிறீங்க சார், நீங்கள் எழுதுனது விஜயகாந்த் அளவுக்கு யாராலும் பேச முடியாது சார் சொல்கிறாங்க. உண்மை, அவர் உயிர் கொடுத்துருக்காரு. ஆமாம், நான் எழுதினேன், அவர் உயிர் கொடுத்தாரு, அதனால தான் இன்னும் பேசப்படுறேன். நான் பெருமையாக சொல்லுவேன் சார், விஜயகாந்த் பேர் இருக்கிற வரைக்கும், புகழ் இருக்கிற வரைக்கும் லியாக்கத் அலிகான் இருந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக, அதில் மாற்றமே கிடையாது. இன்னைக்கு தொலைக்காட்சி உலகம் பூரா பார்த்துக்கிட்டு இருக்கான், உலகத்தமிழர் பூரா பார்த்துக்கிட்டு இருக்கான், என்னையும் சேர்த்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆமாம், விஜயகாந்த் சொன்னாவே லியாக்கத் அலிகான் இல்லாமல் இருக்காதுன்னா அதுக்கு என்ன காரணம்னா அவருடைய பங்களிப்பு, அவர் எப்படி பேசினார், அதை எப்படி உணர்வுபூர்வமாக கொடுத்தாருங்கிறது வந்த பேர் அது. கண்டிப்பாக. அப்போது யார் பேசுகிறாங்கன்னா, யார் நடித்தாங்கிறத பொறுத்த அந்த அந்த கேரக்டருக்கே ஒரு சிறப்பு இருக்குது. இப்படி எனக்கு வந்து அந்த படம் ஏழை ஜாதி போச்சு.